100 ஏக்கர் நிலம் வேணும், சமையல் தெரியணும், வருங்கால கணவருக்கு கோட் பட நாயகி போட்ட கண்டிஷன்ஸ். தமிழில் கோட், சிங்கப்பூர் சலூன் போன்ற படங்கள்ல நாயகியாக நடித்த மீனாட்சி சௌத்ரி தனக்கு வரவுள்ள வருங்கால கணவர் எப்படி இருக்க வேண்டும் என சில கண்டிஷன்களை போட்டிருக்காங்க. தென்னிந்திய சினிமால வேகமாக வளர்ந்து வரும் நடிகைகளில் ஒருவர் மீனாட்சி சௌத்ரி. ஹிந்தியில அறிமுகமாகி இப்போ தமிழ், தெலுங்கு படங்கள்ல ஹீரோயினாக கலக்கிட்டு வராங்க. துல்கர் சல்மான் நடிப்புல வெளியான லக்கி பாஸ்கர் படத்துல ஹீரோயினாக நடித்ததன் மூலமா தமிழ் ரசிகர்களுக்கும் நல்லா பரிச்சயமானாங்க. இது தவிர கோட் திரைப்படத்திலையும் நடிகர் விஜய்க்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க மீனாட்சி. இந்த நிலைமையில சமீபத்துல ஒரு பேட்டியில் தனக்கு வரப்போகும் கணவர் குறித்து மீனாட்சி ஜாலியாக பேசிய விஷயம் சோசியல் மீடியால செம்ம வைரல் ஆகி வருது. பலரையும் இது ஆச்சரியப்படுத்திருக்கு. அந்த பேட்டியில மீனாட்சி, என்னை கல்யாணம் பண்ணிக்க போற பையனுக்கு குறைஞ்சது 100 ஏக்கர் நிலமாவது சொந்தமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நல்லா சமைக்கவும், துணி துவைக்கவும், அயன் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கிற ஆளா இருக்கணும். சின்ன சின்ன வேலைகளுக்கு கூட அடுத்தவங்களை எதிர்பார்க்காம அவரே எல்லாத்தையும் செய்யக்கூடியவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீனாட்சியின் இந்த பேச்சை கேட்டு நெட்டிசன்கள் பலரும் ஜாலியா கமெண்ட்ஸை தெரிக்க விட்டு வராங்க. இதுக்கு வீட்டுக்கு வேலைக்கு ஒரு ஆளை வச்சுக்கலாமே, எல்லாம் சரி, ஆனா இந்த 100 ஏக்கர் எதுக்கு? அவருக்கு 100 ஏக்கர் இருந்தா அவர் எதுக்கு உங்க பின்னாடி வரணும்? அப்போ உங்களுக்கு கணவர் தேவையில்லை, வீட்டு வேலைக்காரர் தான் வேணும் போல என விதவிதமான கமெண்ட்ஸ்கள் குவிஞ்சிட்டு வருது. வீட்டு வேலைக்கு ஆள் தேவை இருக்காது, அதுக்காக தான் இப்படி ஒரு பிளானா என்று கிண்டல் அடிச்சிட்டு வராங்க. பொதுவா நடிகைகள் தன்னுடன் சினிமாவில் நடிக்கும் நடிகர்களையோ அல்லது தொழிலதிபர்களையோ திருமணம் செய்து கொள்ள முனைப்பு காட்டுவாங்க. ஆனா மீனாட்சி சௌத்ரி தன்னுடைய வருங்கால கணவர் நன்கு வீட்டு வேலை செய்ய தெரிந்தவராக இருக்க வேண்டும் என கூறியிருப்பது தற்போது சோசியல் மீடியால ட்ரோல் மெட்டீரியலாக மாறியிருக்கு. அவரோட இந்த கருத்தை நெட்டிசன்கள் மீம் போட்டு கலாய்ச்சிட்டு வராங்க. அவர் நடிப்பில் கடைசியாக சங்கராந்திக்கு வஸ்துண்ணாம் என்கிற தெலுங்கு படம் ரிலீஸ் ஆனது. அந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல 300 கோடிக்கும் மேல வசூலை அள்ளியது குறிப்பிடத்தக்கது.